இப்ப தெரியுதா ஆதிசங்கரர் யாருன்னு? தெரிஞ்சு போச்சுங்க. அவர் வேதங்களை கரைச்சு குடிச்சவர். அதனால அவருக்கு தெய்வத்தாயா காட்சி கொடுத்தார். ஆனா அரிச்சுவடி கூட படிக்காத ஒரு அநாத சிறுமிக்கு பெத்த தாயாவே வந்துட்டாரா. அதே காஞ்சிபுரத்துல. இந்த மாலை என்ன விலை குழந்தை? ஏமா அப்படி பாக்குற குழந்தை? என் பேரு குழந்தை இல்ல, மரகதம். மரகதமா தான் இருக்கிற. ஏமா மரகதம், இந்த மாலை என்ன விலை? இது விக்கெட்டுக்காக கட்டல. வேற எதுக்காக கட்டுற? உங்க அம்மாவுக்கு போடுறதுக்காக. உங்க அம்மா எங்க இருக்காங்க? இந்த கோயில்ல தான் இருக்காங்க. ஓ, இந்த கோயில்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? ஏன் எங்க அம்மா வேலை செய்யணும்? இந்த கோயிலுக்கு வர பெரியவங்க எல்லாம் தான் எங்க அம்மா காலில் விழுறாங்க. என்னது? கோயிலுக்கு வர பெரியவங்க எல்லாம் உங்க அம்மா காலில் விடுறாங்களா? பெரியவங்க என்ன, இந்த ஊருக்கே ராஜா கூட தான் தினத்துல வந்து 3 தடவை விழுந்துட்டு போறாரு. ஏமா, உங்க அம்மா பேர் என்னம்மா? காமாட்சி. எந்த காமாட்சிமா? ஸ்ரீ காஞ்சி காமாட்சி. அடே நீங்களா? வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். நமஸ்காரம். ஏமா, சன்னியாசம் வாங்கிட்டு வடக்க போன நீங்க ஒரேடியா எங்களை எல்லாம் மறந்துட்டேமா. அது போகட்டும், எப்ப வந்தேன்? அதெல்லாம் பிறகு சொல்றேன். இது யாருடைய குழந்தை? கொஞ்சம் தனியா வாங்க சொல்றேன். இந்த கோவிலுடைய பொக்கிஷ அதிகாரியா இருக்காரே சுப்பையா பிள்ளை, அவருடைய பேத்திதாமா அந்த குழந்தை. சுவாமி, சுப்பையா பிள்ளை கட்ட பிரம்மச்சாரியாச்சே. கொஞ்சம் பொறுமையாத்தான் கேளுங்களே. அந்த கட்ட பிரம்மச்சாரி கிழவர் காலமெல்லாம் காமாட்சி அம்மா அம்மான்னு சுத்தின்னு இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன அப்பனை தரிசிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை தீபத்துக்கு போவர். அப்படி போயிருக்கும் போது அந்த கூட்டத்துல கிடைச்ச அநாத குழந்தைதாம்மா ஆகும். அடே அவரே வந்துட்டாரே. வாங்க சுப்பையா பிள்ளை, வாங்க வாங்க. ஆஹா, சன்னியாசம் வாங்கிட்டு போன அம்மாவா? இத்தனை வருஷம் கழிச்சு நான் உங்களை தரிசிக்கிறேன் பாருங்க. அதுவே நான் செஞ்ச பெரும் புண்ணியம். அதை விட காஞ்சி காமாட்சிய தான் அம்மான்னு சொல்றாளே உங்க பேத்தி, அவளை நான் பார்த்தது நான் செஞ்ச பெரிய புண்ணியங்க. ஆமா, அவ ஏன் இப்படி சொல்றா? அத நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லணும். பிள்ளைவாள், மத்த விவரங்களை நான் அவளுக்கு விலகி சொல்லிட்டேன். நீங்க அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா போறோம். சொல்றேன். அது வந்துமா, 6 மாசத்து குழந்தைய தூக்கிட்டு வந்து நான் வளர்த்தனா, அதுக்கு ஓடி ஆடுற பருவம் வந்துச்சு. அதனோட வயசு கொத்த மத்த பிள்ளைகளும் அதை பார்த்து, நீ அனாத பிள்ளை, உனக்கு ஆயப்பம் கிடையாது, நீ தவிட்டுக்கு வாங்கின பிள்ளைன்னு ஓயாம கத்தவே அது கலங்கி போய் என்கிட்ட ஓடியாந்து, ஏன் தாத்தா நான் தவிட்டுக்கு வாங்கின பிள்ளையா அப்படின்னு கேட்டேன். யாருமா சொன்னது உனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு? எங்க அம்மா யாருன்னு கேட்டா, நான் அந்த நேரத்தை சமாளிக்கிறதுக்காக காஞ்சி காமாட்சி தான் உங்க அம்மான்னு ஒரு போடு போட்டேன். அப்படின்னா உடனே எங்க அம்மாவை காத்து அவ பெரும் போடு போட்டாங்க. உங்க அப்பனுக்கு வைத்தியம் பண்றதுக்காக இமயமலைக்கு கூட்டிட்டு போயிருக்கிறா உங்க அம்மான்னு நான் படுகோடா போட்டனா, உடனே அங்க என்ன அழைச்சிட்டு போய் காத்துன்னு அவ திடீர் போடா போட்டாளே. இதுக்கு மேல நான் எந்த போடமா போட முடியும்? என்னதான் போட்டீங்க? நீ இப்படி அடம் பிடிக்கிறவன் உங்க அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சுதான் ஊருக்கு போறதுக்கு முன்னால தன்னை போலவே ஒரு சிலையை செஞ்சு இங்க கொண்டு வந்து வச்சு, குழந்தைக்கு என் ஞாபகம் வரும்போதெல்லாம் என் சிலையை காட்டி சமாதானப்படுத்துங்கன்னு அவ சொன்னதா சொல்லி குழந்தைக்கு இங்க கூட்டிட்டு வந்து அம்பாள் காமாட்சி சிலையை காட்டினேன். அன்னைக்கு பிடிச்சவதாம்மா. எப்பெல்லாம் குழந்தைக்கு அம்மா ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் குடுகுடு நீங்க ஓடி வந்து அம்பாள் காமாட்சி சிலைய முகத்தை என் முகட்டாம ஒத்து ஒத்து பார்த்துக்கிட்டே நிப்பா. இப்படியும் அம்மா சிலையை பார்த்து நிம்மதி அடையறா இல்லையா? நிம்மதி அடையறாமா. ஆனா தாயினுடைய ஏக்கம் வரும்போதெல்லாம் தாத்தா தாத்தா என்ன பேச்சு பொண்ணு? என்ன தாத்தா? சரி ஏந்திச்சுட்டேன். என்ன இப்போ? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு வைத்தியம் பண்ணத்தான் அம்மா அவரை இமயமலைக்கு அழைச்சிட்டு போயிருக்கான்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அப்படி என்ன அப்பா உடம்புக்கு? உங்க அப்பனுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, மூளைதான் கெட்டு போய் கிறுக்குத்தனமா நடக்க ஆரம்பிச்சு. எதனால மூளை கட்டுச்சு? அது என்னடா அது என்னன்னா, இந்த பார்க்கடலை கடையிறப்போ அமிர்தமும் விஷமும் வந்துச்சு. அமிர்தத்தை தேவருக எடுத்துட்டு போயிட்டானுங்க. இந்த விஷத்தை பார்த்து மத்தவங்க எல்லாம் பயந்து ஓடுறப்ப உங்க அப்பா மாவீர சடார்னு பாஞ்சு மடக்குன்னு அந்த விஷத்தை எடுத்து லவக்குன்னு வாயில போட்டு பக்கத்துல நின்றுட்டு இருந்தாளே உங்க அம்மா, அவ என்ன பண்ணா, எங்க இந்த விஷம் வயிற்றுக்குள்ள போயிடுமோன்னு பயந்து சடார்னு கழுத்தை நெருக்கி பிடிச்சுக்கிட்டான். என்னத்தா கழுத்திலே விஷம் இருந்தா உசுறு போயிடாது? கழுத்துல என்னம்மா விஷம் நாக்கல பட்டாலே உசுறு போயிடும். அப்படின்னா அப்பா எப்படி உசுரோட இருக்காரு? அதுதான்மா உங்க அம்மாவோட தாதி பாக்கியம். அவளுக்கு எத்தனை பேரு என்னென்ன பேரு, தீர்க்க சுமங்கலி, நித்திய கல்யாணி, குங்குமக்காரி. அவ்வளவு ஏம்மா, உங்க அம்மா பேரை சொல்லியே கோடிக்கணக்கான பெண்கள் தீர்க்க சுமங்கலியா இருக்காங்கன்னா உங்க அம்மாவை கட்டின உங்க அப்பன் சாவானம்மா.
அப்புறம் பைத்தியம் பிடிச்சிட்டு நீ அது எப்படி? அதாவதுமா இப்போ உங்க அம்மாவோட தாலி பாக்கியம் உசிர காப்பாத்திடுச்சு. ஆனா விஷத்துக்கு உண்டான கெடுதலை காட்டாம இருக்குமா? கழுத்துல தங்கின விஷம் மூளைய தாக்கி பைத்தியம் பிடிக்க வச்சிருச்சு. பைத்தியம் என்னென்ன பண்ற தாத்தா? ஆமா, அந்த பித்துக்குளி பாயலை பத்தி என்ன சொல்றதுப்பா? இப்ப கேளு, உங்க அப்பனுக்கு தங்க கூரை போட்டு சிதம்பரத்துல வீடு கட்டி கொடுத்தானுங்க. அவன் அந்த பையன் அங்க தங்காம சுடுகாட்டுல போய் படுத்துக்கிட்டு இருக்கிறானே, புத்தி உள்ளவன் செய்யற காரியமா அது? அதை விட அவன் காளமாட்டை வண்டியில பூட்டி சவாரி செய்யறானுங்க. இவன் என்னடான்னா காளமாட்டிலேயே ஏறிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு வர்றான். இதெல்லாம் போட்டான். ஏற்கனவே கழுத்துல விஷம் தங்கி இருக்கு. இது பத்தாதுன்னு உசுரோட ஒரு நல்ல பாம்பை கழுத்துல மாலையா சுத்திக்கிட்டு டிங்கு டிங்குன்னு சதுராடுறானே பைத்தியக்கார பையன். அட அத கழுத்தேறிதான் எத்தனை பேர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். எங்க அந்த பாம்பு உங்க அப்பனை கடிச்சிடுமோன்னு பயந்துதான் உங்க அம்மா பக்கத்திலேயே இருந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். புரியுதா? இப்ப சொல்லு, உங்க அப்பனை அங்கேயே தனியா விட்டுட்டு உங்க அம்மாவை வந்துட சொல்லவா? வேண்டாம் தாத்தா, அம்மா வந்துட்டா அப்பா பாம்பு கடிச்சிடும். கண்டிப்பா கடிச்சிடும். அதனால தாத்தா அப்பா உடம்பு குணமான அப்புறம் பாம்பை கைட்டு விட்டு அப்பா வாய்ச்சிட்டு வந்தா போதும். அப்படி சொல்லுடா யார் ராஜா. என்ன தாத்தா? நான் சொன்ன இந்த கதையை நீ யாருகிட்டையும் சொல்லப்படாது. சொன்ன என்ன தாத்தா? என்னம்மா நீ ஏற்கனவே விஷயம் தெரியாம தவிட்டுக்கு வாங்கின பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா பைத்தியக்கார பயமாவன் சொல்லுவானுங்க. இதுக்கு பயந்துதானே நானே உங்ககிட்ட இத்தனை நாள் சொல்லாம இருந்தேன். இப்ப சொல்லு, தவிட்டுக்கு வாங்கின பிள்ளைன்னு சொல்லலாமா, பைத்தியக்கார பயமாவன்னு சொல்லலாமா? தவிட்டுக்கு வாங்கின பிள்ளைன்னே சொல்லட்டும். அந்த முடிவுக்கு வந்துடும். அதனால இத பத்தி நீ யாருகிட்டையும் மூச்சு விடலாம். மூச்சு விட மாட்டேன் தாத்தா. இந்த கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கோழி கூப்பிடுச்சுமா. எப்படிங்க அவ கேட்ட கேள்வி எல்லாம்? அவ கேட்ட கேள்வியை விட நீங்க சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப பிரமிப்பு கொடுக்குது. அது ஆத்தாளோட கருணை. நாழியாருது இன்னைக்கு நவாவரண பூஜை, அம்பாளுக்கு பூர்ண அலங்காரம் பண்ணி ஆகணும். இதோ இப்பவே ஆபரணங்களை எல்லாம் எடுத்து வச்சுடுறேன். நீங்க இருந்து தரிசிக்கத்தானே வந்திருக்கேன். அன்னத்தை வாயில போடுறதுக்கு முன்ன உங்க அம்மா காமாட்சியை நினைக்கணும் நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? நமக்காக மட்டும்தானே நினைச்சேன். அதுதான் தப்பு. நமக்கு இருக்க இடமும் உடுக்க உடையும் உண்ண உணவும் கொடுத்திருக்கிறாரே தர்மாத்மா தாண்டவராய பிள்ளை. அவர் என்னைக்கும் ஒரு குறைவும் இல்லாம இருக்கணும்னு உங்க அம்மாவை வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நாம அன்னத்தை வாயில போறோம். என்ன சுப்பையா வாங்கய்யா வாங்க. என்ன இது சின்ன பிள்ளைகிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு? என்ன இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? சின்ன பிள்ளைங்களுக்கு சோத்தை மட்டும் ஊட்டினா சோத்து பிண்டங்களா தான் வளரும். அதோட கொஞ்சம் நன்றி உணர்ச்சியை கலந்து ஊட்டினா தான் எதிர்காலம் நல்லபடியா இருக்கும். நீங்க நன்றியை பாராட்டுற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய நன்மையை செஞ்சு விட்டேன்? எந்த சொந்த பந்தமும் இல்லாத எனக்கும் என் பேத்திக்கும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எந்த நேரத்திலையும் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு வந்திருக்கீங்களே, இதுக்கெல்லாம் ஆண்டவராய பிள்ளை இந்த ஜன்மா முடியறதுக்குள்ளாரவே கைமாறி செய்யப்படணும்னு இந்த ஆத்மா துடிச்சுக்கிட்டு இருக்கையா. அப்போ எனக்காக எது வேணும்னாலும் செய்வீங்க? நிச்சயமா. நான் விரும்புனா உங்க வசதி இருக்கிற எந்த பொருளையும் என்கிட்ட கொடுத்துருவீங்க. இந்த கணமே. அப்ப வாங்க கோயிலுக்கு. கோயிலுக்கு எதுக்கு? நான் விரும்புற பொருள் கோயில்ல தானே இருக்கு. பொருள் கோயில்ல இருக்கா? பிள்ளை அருளை வேண்டித்தான் கோயிலுக்கு போகணுமே தவிர பொருளுக்காக அங்க போகணுங்கிற அவசியம் இல்ல. சரி போகட்டும். நீங்க விரும்புற பொருள் தான் என்ன? ஒத்துவாங்க. என்ன அசந்து போயிருக்கீங்க? தெரிஞ்சு போகணும்னா அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலா இதை வச்சா சரியா போடும். பிள்ளை வாரியா? என்ன அப்படியே இடிச்சு போய் பார்த்துரு. நான் என்ன கோவில் இருக்கிற அத்தனை ஆபரணங்களை வாங்கிட்டு வச்சுட்டேன். சரிங்க ஐயா,
அங்க இருக்கிறதெல்லாம் உன் கண்ணுக்கு ஆபரணமாவா படுது? என்னங்க அப்படி கேக்குறீரு? இல்ல, என் கண்ணுக்கு வேற விதமா படுது. எப்படி படுது? எப்படி படுதா? ஏயா, அதையெல்லாம் எவன் கொடுத்தான், எதுக்காக கொடுத்தான் தெரிஞ்சுக்கியா? அவன் தன்னோட தீராத வியாதியும் வினையும் தீரணும்னு வேண்டிக்கிட்டு வியாதியெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் வேண்டுதலுக்காக போட்ட காணிக்க தானையா அதெல்லாம். அந்த கண்ணோட்டத்தோட பாக்குற போது அவ கையில நின்னுதே வைர வளையல், அது என் கண்ணுக்கு வயிற்று வலியா தெரியுதியா? கேட்டையே முத்து மாலை, அது என் கண்ணுக்கு புத்து நோயா தென்படுத்தியா? ஏயா, அவன் பொருளை கொடுத்து தன்னோட கர்மாவை தீர்த்துட்டு இருக்கா, அதே பொருளை எடுத்து நீ ஏயா கர்மாவை விலைக்கு வாங்க துடிக்கிற? கோயில் சொத்தை திருடணுங்கிற எண்ணம் படைச்ச உன் வீட்டுல இருந்து இத்தனை வருஷமா நீ போட்ட சோத்தை தின்னு இந்த உடம்ப வளர்த்திருக்கம் பாரு. தெரிஞ்சிருந்தும் இந்த பாவ உடம்போட என் தாய் திருக்கோயில நான் அடி எடுத்து வச்சா அடுத்த பிறவியில நான் பைத்தியம் பிடிச்ச வெறிநாய எல்லாம் பரம்பு தொலைக்கிறோம். அதனால நான் இப்பவே காசிக்கு போய் கங்கையில மூழ்கிட்டு வந்தாதான் பண்ணின பாவத்துக்கு நாயா பிறந்தாலும் நல்லவன் வீட்டுல வளரலாம். அவன் கையால 4 பருக்கிய தின்னு மறுபிறவியிலாவது மனுஷனா பிறந்து அவ திருவடியை தரிசிக்கலாம். இன்னையோட இந்த வீட்டுல கை கழுவி பாவத்தை தொலைக்க போய்கிட்டு இருக்கிறேன், பாதி வழியில நிறுத்தாதீங்க, தள்ளுங்க. மன்னிக்கணும், நீங்களும் தாண்டவராயன் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருந்ததை நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். காசி யாத்திரை போற நீங்க இந்த பச்சை பிள்ளையுமா கூட்டிட்டு போகணும், போய்ச்சானையா ஆகணும். அவன் போட்ட சோத்தை இந்த பிள்ளைக்கு ஊட்டி விட்டு இருக்கனே. ஐயா, நீங்க பெரியவங்க, பாவமும் தீட்டும் பச்சை பிள்ளைகளை தீண்டாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? நாங்க புள்ள குட்டிய பெக்கலை, நானும் பிள்ளையோட அருமை பெருமையை தெரிஞ்சவங்க. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அது வரைக்கும் இந்த குழந்தைய நாங்க பதனமா பாதுகாத்து பத்திரமா உங்க கையில ஒப்படைக்கிறோம். காமாட்சி, புடிங்க. ஆமா.